சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். திருநள்ளார் போயிட்டு சனீஸ்வரரை மட்டும்தான் கும்பிடுவாங்க. அங்க இன்னொருத்தர் இருக்காரு, தர்பாரண்யேஸ்வரர்ன்ட்டு ஈஸ்வர பரமாத்மா இருக்காரு. சனீஸ்வரருக்கே பிரச்சனை வந்த போது அவரு தான் தீர்த்தே வச்சாரு. ஸோ கண்டிப்பா அவரை வழிபாடு செய்யாம யாரும் வீட்டுக்கு திரும்ப கூடாது. இப்ப பிரச்சனை கொடுக்குறவர்கிட்டயே நம்ம போய் பிரச்சனை ஏன் கொடுக்குறேன்னு கேட்க முடியாது. சனீஸ்வரரையே மறுபடியும் பார்த்து அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வருவோம், பிரசாதம் அனுப்புங்கன்னு. தேவையில்லாம பிரச்சனையை வீட்டுக்கே கொண்டு வந்துருவோம். ஸோ இவங்க 8 இரும்பு வளையங்களை வாங்கி சனி பகவானுடைய நட்சத்திரம் நாளன்று பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திர நாளன்று நதி அதாவது நீர்நிலைகளில் இந்த 8 வளையங்களையும் போய் விட்டுட்டு வரணும். சிம்ம லக்னக்காரங்க ஏற்கனவே பகையோட தான் இருக்காங்க சனி பகவானோட. இவங்க அஷ்டமி நாளன்று காலபைரவரோட வழிபாடு செய்யணும். இந்த துளாராசிக்காரங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரணும். சனிக்கிழமை நாள் அன்னைக்கு பண்ணணும். மகர லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா சனியோட ஆட்சி வீடே மகரம் தான். ஸோ அதனால பெருசா பாதிப்புகள் அப்படிங்கிறது நிகழாது. சனி திசையில இப்போ ஒருத்தங்க தன்னுடைய கடமையை செஞ்சு ஒழுக்கமா இருந்தாங்கன்னா சனீஸ்வரர் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்க மாட்டார். சனி தசை சனி தசையாவது 7.5 சனியாவது எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு சனி திசை சார்ந்த விஷயங்களையும் 12 லக்னக்காரர்களுக்கும் சனி திசை என்ன மாதிரி இருக்கு, அதுக்கு அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மோனிகா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இப்போ ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அவங்களுடைய சனி திசை எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அது பார்க்கிற நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை பொருத்தி பார்த்து அவங்களுடைய வாழ்வியல் மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். சனி திசை அப்படின்னு எடுத்தோம்னாவே 19 வருடங்கள் நமக்கு இருக்கும். ஸோ இந்த சனி பகவானுடைய பகை கிரகம் முதல்ல என்னென்னு பார்த்துருவோம். செவ்வாய், சூரியன், சந்திரன் இந்த 3 கிரகம் தான் அவருக்கு பகையானது. ஸோ அந்தந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ப்ராப்ளம் அப்படிங்கிறது இவர் கொடுத்துருவார். இப்போ மேஷ லக்னத்துல முதல்ல பார்ப்போம். இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த சனி திசை என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் மேம்? இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு பார்த்தோம்னா 10க்கும் 11க்கும் அதிபதியாக சனி பகவான் வராரு. ஸோ இதனால் கண்டிப்பாக தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தை இந்த சனி திசையில் தூண்டும். செஞ்சுட்டாங்கன்னா மாட்டிடுவாங்க. ஆசையை தூண்டி கெடுப்பாரா மேம்? கண்டிப்பா. ஸோ செஞ்சாங்கன்னா மாட்டிடுவாங்க. சனி திசையில நிதானமா இருக்கணும். இவங்க புதுசா எதுவும் முயற்சிகள் போடக்கூடாது, தொழில் ஆரம்பிக்க கூடாது. ஸோ அதனால நிதானமா இருக்கணும். முக்கியமா பார்ட்னர்ஷிப் இந்த மேஷ ராசிக்கு செட்டே ஆகாது. ஸோ இதை பார்த்துக்கணும். அடுத்து இப்போ சனி திசை போயிட்டு இருக்கு அல்லது 7.5 சனி போயிட்டு இருக்கு, திருநள்ளார் போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. திருநள்ளார் போயிட்டு சனீஸ்வரரை மட்டும்தான் கும்பிடுவாங்க. அங்க இன்னொருத்தர் இருக்காரு, மூலவராவே தர்பாரண்யேஸ்வரர்ன்ட்டு ஈஸ்வர பரமாத்மா இருக்காரு. சனீஸ்வரருக்கே பிரச்சனை வந்த போது அவரு தான் தீர்த்தே வச்சாரு. ஸோ கண்டிப்பா அவரை வழிபாடு செய்யாம யாரும் வீட்டுக்கு திரும்ப கூடாது. இப்ப பிரச்சனை கொடுக்குறவர்கிட்டயே நம்ம போய் பிரச்சனை ஏன் கொடுக்குறேன்னு கேட்க முடியாது. சனீஸ்வரரையே மறுபடியும் பார்த்து நம்ம அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வருவோம், பிரசாதம் அனுப்புங்கன்னு. தேவையில்லாம பிரச்சனையை வீட்டுக்கே கொண்டு வந்துருவோம். ஸோ இது செய்யாம தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு இந்த மேஷராசிக்காரங்க வந்தாங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மேம் இப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த சனி திசை என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும், அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சா தப்பிக்கலாம் மேம்? ரிஷப லக்னக்காரங்க பார்த்தோம்னா 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி தந்தை வழியில இருக்கக்கூடிய தொழிலை எடுத்து செய்ய வைப்பாரு. இந்த சனி திசை ஆரம்பிக்கும் போது தந்தைக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை பிரச்சனை இந்த மாதிரி ஏற்படுத்துவாரு. ஸோ தந்தை வழியில் இருக்கக்கூடிய தொழிலை எடுத்து மாற்றம் செய்கிறது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அவங்க செய்வாங்க. ஸோ அதை செஞ்சாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக மூவ் பண்ணும். நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த சனி திசையில் செய்யக்கூடாது. செஞ்சாங்கன்னா மாட்டிப்பாங்க. அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் மேம்? ஸோ இவங்க 8 இரும்பு வளையங்களை வாங்கி
சனி பகவானுடைய நட்சத்திர நாளன்று பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திர நாளன்று நதி அதாவது நீர்நிலைகள்ல வந்து இந்த 8 வளையங்களையும் போய் விட்டுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாவே வந்து போதுமானது. இரும்பு வளையங்களாக தான் இருக்கணும் 8 வளையமும். நம்ம இப்போ வந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு சனி திசை என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும், அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அதுல இருந்து அவங்க தப்பிக்கலாம் மேம்? ஸோ இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் அவ்வளோ கொடுமைப்படுத்த மாட்டார், நல்லது தான் செய்வார். ஸோ 8க்கும் 9க்கும் அதிபதியான சனி வந்து முதல் பாதி கஷ்டங்களை கொடுத்தோம், 2வது பாதி வந்து அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அடுத்தது கொஞ்சம் நல்லா மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உள்ள அமைப்பு. படிப்பு விஷயமாகட்டும் அப்படிதான், கொஞ்சம் மந்தத்தன்மை உண்டு பண்ணும். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. படிக்காமையே நல்ல மார்க் வாங்குறவங்கலாம் இவங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது சனி பகவான் வந்து இந்த மிதுனத்துக்கு ஏற்படுத்துவார். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மிதுன ராசிக்காரங்க அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் பாதிப்படைவாங்க சனி திசை போயிட்டு இருந்தா. ஸோ அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பரிகாரம் மேம்? பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை நாளன்னைக்கு இரும்புல செஞ்ச அகல் விளக்கு வாங்கி நல்லெண்ணெய் போட்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னாவே போதும். சரிம்மா. மேம் இப்போ வந்து கடக லக்னக்காரங்களுக்கு இந்த சனி திசை என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும், அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா இதுல இருந்து தப்பிக்கலாம் மேம்? ஸோ இந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சனி பகவான் வந்து பகை. எதனாலன்னு பார்த்தோம்னா கடகத்துல இருந்து 8வது வீடு வந்து கும்பம், சனியோட வீடு. அடுத்து இந்த சிம்மத்துக்கு பார்த்தோம்னா சிம்மத்துல இருந்து 6வது வீடு சனி. அதனால 2 பேத்துக்கும் சனி திசை வந்துச்சுன்னா முடிஞ்சது. இப்போ வேற உங்களுக்கு அஷ்டம சனி போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா கடகத்துக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி 8ஆம் அதிபதியே சனியா இருக்கனால புதுசா எந்த ஒரு முயற்சிகளும் இந்த சனி திசையில எடுக்கக்கூடாது. வண்டி வாகனம் வாங்குறது கூட வாங்கக்கூடாது. அடிவயிறு பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது மைல்டா பாதிக்குதுனாவே உடனே டாக்டரை போய் பார்க்கறது இந்த மாதிரி. அதே போல வீட்டுல வந்து பொருட்கள் தொலையும், வெளியே போனாங்கன்னா மொபைல் ஃபோன் தொலைகிறது, பர்ஸு தொலைகிறது, செப்பல் தொலைகிறது மெயினா இவங்களுக்கு நடக்கும். இந்த கோவிலுக்கு போனாலே ஒரு சிலருக்கு செருப்பு தொலையுமே மேம், அவங்கெல்லாம் இவங்க தானா மேம்? இவங்களுக்கும் கண்டிப்பா சனி திசை நடந்தாவே செருப்பு தொலையும் கண்டிப்பா. அது இந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் அதிகமா தொலையும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுப்பாரு. புதுசா எந்தவித முயற்சிகளும் இந்த கடகராசிக்காரங்க சனி திசை போயிட்டு இருந்தா எடுக்கக்கூடாது. இவங்க வந்து உள்ளூர்ல இருக்கிறத விட வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா தப்பிச்சுப்பாங்க. சனி திசையில ஊரை விட்டு ஊரை மாத்தினாங்கன்னா தப்பிச்சிடலாம். மேம் இவங்க வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் மேம்? இவங்க வந்து டெய்லியுமே சரி பண்ண முடிஞ்சா செய்யலாம். வெள்ளை சாப்பாட்டுல வந்து கருப்பியல் போட்டு நல்லெண்ணெய் போட்டு கலந்து காகத்துக்கு வைக்கலாம். இது வந்து நல்ல திருப்பங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா மேம். மேம் இப்போ வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி திசை வந்துருச்சுன்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் மேம்? சிம்ம லக்னக்காரங்க பார்த்தோம்னா கண்டக சனி வந்து போயிட்டு இருக்கு. 6ஆம் இடத்துக்குரிய சனி வந்து நல்ல இடத்துல இருந்தாருன்னா ஓகே, ஜனனகால ஜாதகத்துல. இல்லை 6, 8, 12 அந்த மாதிரி இருந்துட்டாருன்னா முடிஞ்சது. ஸோ கடன் மேல கடன் வாங்குவாங்க இந்த சனி திசையில. ஆனா கடன் தான் வாங்கக்கூடாது. வாங்கினாங்கன்னா கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வட்டியா. சிம்ம லக்னக்காரங்க சனி திசை வந்துச்சுன்னா கடன் வாங்காம இருக்கணும். கண்டிப்பா கடன் வந்து வாங்கவே கூடாது சனி திசை போகிறப்போ. அதே போல வண்டி வாகனம் வந்து இஎம்ஐ போட்டு வாங்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு லோனுமே அப்ளை பண்ணக்கூடாது. குழந்தைங்க விஷயத்துல படிப்பு விஷயத்துக்காக லோன் போட வைக்கும். ஸோ அதுவுமே பார்த்து தான் கவனமா அப்ளை பண்ணணும். லோன் போடும் போது டாக்குமெண்ட்ல பிரச்சனை வரும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் சனி திசை போகும்போது இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து கொடுக்கும். மேம் அப்போ அவங்க வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சாங்கன்னா இந்த சனி திசையிலேருந்து ஒரு அளவுக்காவது தப்பிக்கலாம் மேம்? சிம்ம லக்னக்காரங்க வந்து ஏற்கனவே வந்து பகையோட தான் இருக்காங்க சனி பகவானோட. இவங்க வந்து அஷ்டமி நாளன்று காலபைரவரோட வழிபாடு செய்யணும். முடிஞ்ச அபிஷேகத்துக்கு வந்து பால் வாங்கி கொடுக்கலாம். நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். சனி பகவானால ஏற்படுற தாக்கங்கள் குறையும். கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி திசை என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும், என்ன மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அதுல இருந்து அவங்க தப்பிக்கலாம் மேம்? இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு 5க்கும் 6க்கும் உடைய சனி பகவான் வந்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பங்காளிங்க மூலமா பிரச்சனைகளை கொடுப்பாரு சனி திசை ஸ்டார்ட் ஆச்சுன்னா. ஸோ பூர்வீகத்துல ஏதாவது முடிவுகள், முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா குடும்பத்துல கலந்து பேசிட்டு தான் எடுக்கணும். பங்காளிங்க கூட பேசி எடுத்தாங்கன்னா அந்த விஷயம் வந்து தப்பான போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால வந்து பூர்வீகத்துல பிரச்சனை கொடுக்கும். அதே போல குழந்தையின்மை இருக்கிறவங்க இந்த சனி திசை டைம்ல வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது தாராளமாக வந்து செய்யலாம். குழந்தையின்மை பிரச்சனை தீரும்.
ஸோ அதே போல் மனம் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகிடும், ஒரு நிலையில் இருக்காது. மெடிடேஷன் வந்து இந்த பீரியடில் அதிகமாக இவங்க வந்து செய்யணும் சனி திசையில். நிச்சயமா மேம். மேம் அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சாங்கன்னா இந்த சனி திசையிலேருந்து அவங்க தப்பிக்க முடியும் மேம்? ஸோ உடல் ஊனமுற்றோருக்கு வந்து அவங்களால ஆன உணவு உதவி செய்யணும். அதாவது அன்னதானமாக வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு ஒருத்தருக்கு செஞ்சாலும் போதுமானது. சனிக்கிழமை நாள் அன்னைக்கு செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பு. மேம் இப்போ வந்து துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து என்ன மாதிரியான அஃபெக்ட்ஸை வந்து இந்த சனி திசை கொடுக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அவங்க இதுலேருந்து தப்பிக்க முடியும் மேம்? ஸோ இந்த துலா லக்னக்காரங்க பார்த்தோன்னா 4க்கும் 5க்கும் உடைய சனி வந்து சுகஸ்தானத்தில் கை வைப்பார். ஸோ கை கால் வலிக்கிறது, ஸோ உடம்பு வலி, இந்த மாதிரி பாதிப்புகள் சனி திசையில் ஏற்படுத்தும். தாய்க்குமே சரி, அம்மாவுக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும். சனி நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா ஓகே, 4ஆம் அதிபதி வேற எங்கேயாவது இருந்து பிரச்சனை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து பரிகாரம் தான் ஒரே வழின்னு உட்காந்து. இந்த மாதிரி பரிகாரம் அவங்க செஞ்சாங்கன்னா இந்த சனி திசையிலேருந்து அவங்க கொஞ்சமாவது விடுபட முடியும் மேம்? இந்த துளாராசிக்காரங்க வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரணும். சனிக்கிழமை நாள் அன்னைக்கு பண்ணணும். முடிஞ்சா வந்து சனி ஹோரையிலே பண்ணால் ரொம்ப சிறப்பு. காலையில் 6 to 7 சனிக்கிழமை நாள் அன்னைக்கு வாங்கி தரணும். மேம் இப்போ வந்து விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த சனி திசை என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா பாதிப்புல இருந்து குறையலாம் மேம்? ஸோ இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அதிபதி செவ்வாயாக வராரு. செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. ஸோ செவ்வாயும் சனியும் கூட ஒரே கட்டத்தில் இருந்தாங்கன்னா அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க, மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து 3 நாளுக்குடைய சனி வந்து முயற்சிகளை தடை பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனை உண்டு பண்ணி ஃப்ரீ ஆக்கி விடுவார். ஸோ இந்த மாதிரி வந்து சனி பகவான் சனி திசையில் வந்து நடந்துப்பார். கண்டிப்பாக வந்து ஏழை எளியவர்களை பார்த்தாங்கன்னா, யாராவது யாசகம் கேட்டு 1 ரூபா கொடுன்னு வந்தாங்கன்னா அவங்கள திருப்பி அனுப்பாமல் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண உதவி செய்யலாம். ஸோ இந்த பரிகாரமே இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு போதுமானது. நிச்சயமா மேம். மேம் இப்போ வந்து தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த சனி திசை என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அதுலேருந்து வெளியில் வர அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் மேம்? தனுசு லக்னக்காரங்க அதிபதி பார்த்தோன்னா குருக்கும் சனிக்கும் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு பண்ணுவார். எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. சனி திசைனா பயந்துக்க தேவையில்லை. சனி பகவான் ஜனகால ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்காரா, ஓகே, ஓரளவுக்கு ஓட்டிடலாம். ஆனால் வந்து உங்களுடைய முயற்சிகளில் வந்து ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவார். பிஸ்னஸ்லையே சரி, இப்போ வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட வைப்பார். ஸோ அந்த அலட்சியம், அந்த சோம்பேறித்தனத்தை வந்து நீங்கள் தான் நீக்கணும். அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் மேம்? பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சனிக்கிழமை நாள் அன்னைக்கு பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கணும். ஸோ அகத்திக்கீரை பெரிய ஒரு நன்மை தரக்கூடியது. ஸோ இந்த தானமே போதுமானது. மேம் இப்போ வந்து மகர லக்னக்காரங்களுக்கு இந்த சனி திசை என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் மேம்? மகர லக்னம் அப்படின்னு பார்த்தோன்னா சனியோட ஆட்சி வீடே மகரம் தான். ஸோ அதனால் பெருசாக பாதிப்புகள் அப்படிங்கிறது நிகழாது. சனி திசையில் வந்து வெளிநாடு வேலை வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி செஞ்சாங்கன்னா டக்குன்னு மூவ் ஆகிடலாம். சனி திசையில் இடமாற்றம் கொடுப்பாரு. அடுத்து நோய் நொடியிலேருந்து விடுதலை கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பெரியவங்களால் அது தீர்த்து வைக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த திசை நடப்பன்னைக்கு நடக்கும். மேம் அவங்க இன்னும் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணாங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு ஒரு பெட்டர் லைஃப் இருக்கும் மேம்? ஸோ இவங்க வந்து சனிக்கிழமை நாள் அன்னைக்கு கருப்பு துண்டு வந்து தானம் கொடுக்கணும். கொடுக்குறவங்க வந்து 40 வயதுக்கு மேலே இருக்கணும். நீங்கள் வந்து யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா அவங்களுடைய வயது 40 வயதுக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த கருப்பு துண்டு தானமே எங்களுக்கு போதும். கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த சனி திசை என்ன மாதிரியான மாற்றங்களை அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி விடும் மேம்? கும்ப லக்னக்குடைய அதிபதி சனி பகவான் அவருடைய சொந்த வீடுன்றனால எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டார். ஸோ சனி பகவான் வந்து நல்ல இடங்கள்ல இருந்தா பாதிப்புகள் கிடையவே கிடையாது. ஒருவேளை ஏதாவது 6ஆம் இடத்துலையோ அல்லது 8, 12 இந்த மாதிரி பாவகத்துல இருந்தா பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் தாங்கிக் கொள்ற அளவுக்கு தான் இருக்கும். பெருசா எதுவும் கொடுத்துறாது. திருமண விஷயத்துல சரி, அந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் இழுபறியா இருக்கும் சனி திசையில. அடுத்து ஃபாரின் இருக்கிற இடத்த விட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பும் கும்ப லக்னத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏற்படும். மேம் இப்போ அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சாங்கன்னா வந்து இருக்கிற சாதகத்தை வந்து இன்னுமே அவங்களுக்கு சாதகமா மாத்திக்க முடியும் மேம்? கருப்பு உளுந்து வந்து ஒரு கைப்பிடி எடுத்துட்டு சனிக்கிழமை நாளன்று சனீஸ்வரர் பகவானுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கையிலே வச்சுட்டு வேண்டிட்டு அந்த கருப்பு உளுந்த அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. வீட்டுக்கு வர வழியில நீர்நிலைகள் ஏதாவது இருந்தால் அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடணும்.
இந்த பரிகாரம் வந்து கும்பலக்னக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமா மேம். நம்ம இப்போ வந்து 12வது லக்னமான மீன லக்னக்காரங்களுக்கு இந்த சனி திசை என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் மேம்? ஸோ இந்த மீன லக்னக்காரங்களுடைய அதிபதி குரு பகவான் இந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் பெருசா எதுவும் பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் சனி பகவான். சனி திசை போனாலுமே அவங்க ஜனனகால ஜாதகத்துல சனி கெட்ட ஒரு இடத்துல இருக்காரு, சாதகமா இல்லை அப்படின்னாலுமே பெருசா பாதிப்புங்கிறது ஏற்படாது. குழந்தைங்கள அடிக்காம இருக்கணும். சனி திசை போச்சுன்னா குழந்தைங்க மேல பயங்கர கோபம் வரும், அடிக்கலாம்னு தோணும், ஆனா பண்ணக்கூடாது. குழந்தைங்களை அடிக்காம இருக்கணும். குழந்தைங்க விஷயத்துல அவங்களுடைய ஹெல்த்ல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா கை கால் இடிக்கிறது, உடையிறது, இந்த மாதிரி பாதிப்புகள் சின்ன குழந்தைங்களாம் பார்த்துருப்பீங்க, கையில கட்டு போட்டுட்டு வருவாங்க ஃப்ராக்சர்னு. ஸோ பெற்றவங்களுக்கு வந்து சனி திசை போகும், அதனால இந்த ஒரு பாதிப்பு கொடுக்கும். ஸோ அதை வந்து தவிர்க்கணும். அவங்க வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் மேம் இந்த சனி திசையில? இவங்க பார்த்தீங்கன்னா இரும்பினால் செய்யப்பட்ட அகல் விளக்கு தீபம் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு கால பைரவருக்கு போய் ஏற்றலாம். ஸோ இந்த பரிகாரம் நல்ல திருப்பங்களை கொடுக்கும். மேம் இப்போ வந்து நம்ம 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி திசை வந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கும், என்ன மாதிரியான பரிகாரம் அவங்க செய்யணுங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் மேம். மேம் இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்காது, அவங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது தான் ஒரு வேளை நமக்கு சனி திசை நடக்குமோ அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தோணும். அப்போ பொதுவாகவே அவங்க எந்த விஷயம் செஞ்சாங்கன்னா அந்த பாதிப்புகள்ல இருந்து அவங்க தப்பிக்க முடியும், அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையா அமையும் மேம்? ஸோ பொதுவான பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா சனிக்கிழமை நாளன்று திருநள்ளார் போனாங்கன்னா தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்யலாம். அல்லது போக முடியாதவங்க வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோயில்லையே எந்த ஆலயத்துல சனீஸ்வரரும் ஆஞ்சநேயரும் இருக்காங்களோ அந்த ஆலயத்துக்கு போயிட்டு சனீஸ்வரர் வணங்கிட்டு உடனே ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு வீட்டுக்கு வரலாம். இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சனினால பாதிப்புகள் வந்து ஆஞ்சநேயரை வணங்கினீங்கன்னா குறையும். சனீஸ்வரரை மட்டும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா பிரச்சனை கூடயே தான் வரும். ஸோ ஆஞ்சநேயரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நலனையும் பிடிச்சாரு, ஆஞ்சநேயரையும் பிடிச்சாரு சனீஸ்வரர். ஆனா நலன் எவ்வளோ படாத பாடுபட்ட, ஆஞ்சநேயர் வந்து சனீஸ்வரரையே படாத பாடுபடுத்திட்டாரு. ஸோ இது என்ன ஒரு வித்தியாசம் இதில் அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ ஒருத்தங்க தன்னுடைய கடமையை செஞ்சு ஒழுக்கமாக இருந்தாங்கன்னா சனீஸ்வரர் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்க மாட்டார். ஸோ பிரச்சனைங்கிறது நம்ம இடத்துல தான் இருக்குது. ஸோ நம்ம அதை மாற்றிக்கிட்டோம்னா சனிதசை என்னது, சனிதசையாவது 7.5 சனியாவது எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. நிச்சயமா மேம். மேம் இப்போ வந்து 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி திசை என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும், அதுல இருந்து அவங்க வெளியில வர என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும், அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்க சொன்னீங்க. நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து நல்ல பல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தோம் மேம். நன்றி மேம். நன்றிம்மா. சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.